ஆ, தோழர்களுக்கு வணக்கம். மகிழ்வன் செந்தில் பேசுகிறேன். ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி சென்னையில ஒரு மைனர் திருநங்கை பர்சன அழைச்சிட்டு வந்து திருநங்கை சமுதாய மக்கள் அ மூளை சலவை செய்து திருநங்கையாக மாற்ற முயற்சி செய்தார்கள்னு ஒரு இஷ்யூ போயிட்டுருந்தது. அவங்க குடும்ப உறுப்பினர்கள் திருநங்கை சமுதாயத்தின் மக்கள் மேலேயும், திருநங்கை சமுதாய மக்கள் மறுபடியும் அந்த குடும்ப உறுப்பினர்கள் மேலேயும் மாறி மாறி குற்றம் சாட்டிட்டு இருந்தாங்க. பட் இந்த பிரச்சனையில ஒரு 3 விஷயம் மட்டும் நான் பதிவு பண்ணணும்னு விரும்புறேன். முதல் விஷயம், ஊடகங்கள் இந்த விஷயத்த எவ்வளோ சென்சிட்டிவிட்டியோட ஹேண்டில் பண்ணாங்கன்னு பார்த்தாங்கன்னா, ரொம்ப தவறா இருந்தது. ஸோ ஊடகங்கள் அ இந்த விஷயத்த ரொம்ப தவறா ஹேண்டில் பண்ணாங்க. அந்த ஊடகங்கள் என்ன விஷயங்கள் திருத்திக் கொள்ளணுங்கிறத நான் முதல்ல சொல்றேன். 2வது வந்துட்டு, இங்க 2 தரப்புமே மாறி மாறி குற்றம் சாட்டுறாங்க. பட் எக்ஸாக்ட்டா இதோட தவறு எங்க இருக்குங்கிறதையும் நான் பதிவு பண்ண விரும்புறேன். எய்தர் இது எல்ஜிபிடி சமுதாய மக்கள் மேல தவறு இருக்கா? இல்ல அந்த குடும்ப உறுப்பினர்கள் மேல தவறு இருக்காங்கிறதையும் நான் பதிவு பண்ண விருப்பப்படுறேன். 3வது வந்து, கெட்டதிலயும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும்பாங்க. இந்த பிரச்சனையில யாராவது அப்சர்வ் பண்ணீங்களான்னு தெரியல. ஒரு ஒரு நல்ல விஷயம் கிரவுண்ட்ல ஒரு சேஞ்சஸ் பார்க்குறேன். அதையும் நான் 3வது பதிவு பண்ண விரும்புறேன். முதல்ல இந்த தமிழ் ஊடகங்கள் இந்த விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செய்திகள் முழுவதுமே டைட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த மைனர் பையன அழைத்துட்டு வந்து மூளை சலவை செய்து திருநங்கையாக மாற்றுகிறார்கள்ன்னு அ நெறைய சேனல்ல அந்த டைட்டில்லாம் போட்டிருந்தாங்க. பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க, மூளை சலவை செஞ்சுட்டாங்கங்கிறத டைட்டில். அ பட் ஊடகங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, திருநங்கையோ, திருநம்பியோ பிறப்பாலே தீர்மானிக்கப்படுகிறார்கள். குழந்தை அவங்க அம்மாவுடைய வயிற்றிலே வளரும்போதே அது தீர்மானிக்கப்படுகிறது. திருநங்கையா, திருநம்பியாங்கிறது. அவங்க அந்த டீனேஜ கடக்கும்போது 12, 13, 14 வயத கடக்கும்போது, அந்த பிரெயின்ல இருக்கக்கூடிய கான்செப்ட் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும்போது, அவங்களுடைய அந்த உடல் உடல் அளவுல அந்த மாற்றங்கள் பிரதிபலிக்கும். ஸோ அவங்க திருநங்கையோ, திருநம்பியோ மாறுவதற்குண்டான முயற்சிகள்ல ஈடுபடுவாங்க. இங்கேயும் அந்த விஷயம் தான் நடந்திருக்குங்கிறத நாங்க அப்சர்வ் பண்றோம். ஏன்னா, என்ஜிஓஸ் அமைப்போடையும் நான் அ ஒரு டிஸ்கஷன் வச்சிருந்தேன். ஸோ அவங்களுடைய குடுத்த இன்புட்டும் அதே தான். ஸோ அவர் ஒரு திருநங்கை தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. பட் இப்போ ஒரு மைனர் பெர்சன். அதனால நம்ம அ அந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப சென்சிட்டிவிட்டியோட ஹேண்டில் பண்ணணும். எந்த ஒரு நபரையுமே அ பிரெயின் வாஷ் பண்ணி திருநங்கையாக மாற்ற முடியாது. அது எல்லாமே பிறப்பாலே தீர்மானிக்கப்படுகிறது. 13வது வயதில அது ரிஃப்ளெக்ஷன் ஆரம்பிக்கும். அண்ட் ஸ்லோவா அவங்க திருநங்கையாக மாறிக்கொள்வார்கள். ஓகேவா? 2வது இங்க தப்பு எங்க நடந்திருக்குன்னு பார்த்தா, அ ஒரு மைனர் பெர்சன புரொடெக்ட் பண்ணி ஒரு இடத்துல வச்சு, அ அவங்களுக்கு உண்டான விஷயங்கள பண்ணது ரொம்ப சட்டத்திற்கு புறம்பானதா பார்க்குறேன். முக்கியமா இது தவறு திருநங்கை அமைப்புன்னு சொல்றத விடவும், தவறு முழுக்க முழுக்க தவறும் எல்ஜிபிடி சமுதாய மக்கள் மேல இருக்கிறத நான் அப்சர்வ் பண்றேன். இத நம்ம தவற ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஏன்னா, எந்த ஒரு மைனர் பெர்சனையும் புரொடெக்ட் பண்றதோ, நம்மளோட தங்கி வச்சுட்டு, அவங்களுக்கு உண்டான விஷயங்கள பண்ணி குடுப்பதற்கு சட்ட ரீதியா எந்த அங்கீகாரமும் இல்ல. தமிழக அரசும் குடுக்கல. கரெக்ட்டா? இந்த மாதிரி ஒரு மைனர் பெர்சன் உதவி கேட்டு வந்தாலோ, ஏதாவது அறுவை சிகிச்சைக்கு உண்டான சஜஷன் கேட்டாலோ, நீங்க ரீடைரக்ட் பண்ண வேண்டியது அதற்குண்டான அமைப்புகள் என்ஜிஓஸ் எவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சென்னையில. ஸோ என்ஜிஓஸ் அமைப்புக்கு நீங்க ரீடைரக்ட் பண்ணணும். இல்லாட்டி காவல்துறைகள்ட்ட பிரச்சனை இருந்தா ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அத விட்டுட்டு நம்ம புரொடெக்ட் பண்ணி நம்மளோட வச்சுக்கிறது கண்டிப்பா சட்டத்திற்கு புறம்பானது தான். அதனால தவறு முழுக்க முழுக்க இனிஷியல் லெவல்ல தவறு முழுக்க முழுக்க நம்ம சைடு இருக்கிறதா பார்க்குறேன். ஃபர்தரா இருக்க தவறு நம்ம போக வேணாம். அவங்க வந்து அடிச்சாங்க, இவங்க வந்து பண்ணாங்க, ப்ளீடிங் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாமே செகண்டரி. பட் முதல் தவறு நம்ம சைடு இருக்கிறத நான் அப்சர்வ் பண்றேன். ஆம், எந்த ஒரு மைனர் பெர்சன்ஸையும் அ நம்மளோட தங்க வச்சுட்டு அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் பண்ணி குடுப்பதற்கு சட்ட ரீதியா எந்த அங்கீகாரமும் இல்லங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ முதல் தவறு கண்டிப்பா நம்ம சைடு இருக்கு. நம்ம திருத்திக் கொள்ளணும்னு நெனைக்கிறேன். ஓகேவா? பிகாஸ் எந்த மைனர் பெர்சன்ஸையும் நம்மளுடைய சேர்த்து வைக்கிறதோ, அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் பண்ணி குடுப்பதற்கு சட்ட ரீதியா எந்த அங்கீகாரமும் இல்ல. ஸோ அதனால அதில ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறது நான் பார்க்குறேன். 3வது கெட்டதிலும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனையில அந்த குடும்ப உறுப்பினர்கள், அவங்க அம்மாவா இருக்கட்டும், அவங்க அண்ணனா இருக்கட்டும், அவங்க அத்தையா இருக்கட்டும், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், எல்லாரும் அந்த பிரச்சனைக்கு நடுவுல ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. நீங்க எங்கேயாவது அப்சர்வ் பண்ணீங்கன்னு தெரியும். என் பையன் எப்படி இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஓகேவா? அவங்க அண்ணனே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னான். நீங்க யாராவது அப்சர்வ் பண்ணீங்கன்னாலும் தெரியும். என் தம்பி எப்படி இருந்தாலும் பரவால்ல. அவன ராணி மாதிரி வேணுமா, ராணி மாதிரியே நான் பார்த்துக்கிறேன். அந்த ராணிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பெண்ண குறிக்கிற சொல் கரெக்ட்டா? ஸோ அவர் வீட்ல இருக்கும்போதே பெண்ணுக்கு உண்டான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்க அப்சர்வ் பண்ணிட்டாங்கங்கிறது எனக்கு தெரியுது. ஸோ இப்போதைக்கு அவங்க குடும்ப உறுப்பினர்களோட தான் இருக்கான். அதுதான் அவனுக்கு சேஃப்டியும் கூட. ஏன்னா மைனர் பையன். அவனுடைய ஸ்டடீஸ் ரொம்ப முக்கியம். 11வது வகுப்பு படிச்சுட்டு இருக்கான்னு சொல்றாங்க. அவனுடைய ஸ்டடீஸ் ரொம்ப முக்கியம்.
11 முடிச்சு, 12 முடிச்சு, ஸ்கூல், காலேஜஸ் முடிச்சு ஒரு நல்ல ஜாபுக்கு போனா தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நீங்க திருநங்கைகள் வந்து சொல்றீங்க, நாங்க புரொடெக்ட் பண்ண எங்களோட சேர்த்து வைக்கிறோன்ட்டு ஊடகத்துலலாம் வந்து பேசுறீங்க. ஏதாவது ஒரு திருநங்கை வந்துட்டு, அந்த பையன நான் படிக்க வைக்கிறேன், அந்த பையனுக்கு என்னவா ஆகணுமோ நான் எல்லாம் பண்ணி குடுக்குறேன். ஏதாவது ஒரு திருநங்கை பதிவு பண்ணீங்களா? எதுவுமே பண்ணலையே! கரெக்ட்டா? அதனால கண்டிப்பா தவறு நம்ம சமுதாய மக்கள் மேல இருக்குங்கிறத நான் அப்சர்வ் பண்றேன். நம்ம திருத்திக் கொள்ளணும்னு நான் விருப்பப்படுறேன். ஓகேவா? இப்ப அந்த பையன் அந்த குடும்ப உறுப்பினர்கள்ட்ட இருக்கிறதா சேஃபா இருக்கும். ஏன்னா, அவனுடைய ஸ்டடீஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் பாதுகாக்கப்படும். அண்ட் அவங்க குடும்ப உறுப்பினர்களோட சேர்ந்து இருக்கும்போது, கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இனி வந்துட்டு இருக்கும்போது, அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒரு நல்ல லேர்னிங்கா இருக்கும். எப்பவுமே எல்ஜிபிடி மக்கள்னு தெரிஞ்ச பிறகு குடும்ப உறுப்பினர்கள் உடனடியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு சிறிது காலம் இடைவெளி தேவைப்படும். ஓகேவா? இப்ப அந்த குடும்ப உறுப்பினர்கள் ஓரளவுக்கு புரிதல் ஏற்பட்டிருக்காங்க. இன்னும் ஒரு சிறிது காலத்துல நல்ல புரிதல் ஏற்படுத்திக் கொண்டு, அந்த பையனுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே அவங்க பண்ணி குடுப்பாங்கங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. ஏன்னா, அவங்களுடைய ஸ்பீச் எல்லாமே அதுதான் பிரதிபலிக்குது. நாங்க டேக் கேர் பண்ணிக்கிறோம். எப்படி இருந்தாலும் நாங்க ஏற்றுக்கொள்கிறோங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பதிவு பண்றாங்க. ஸோ, அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸா பார்க்குறேன். அது கிரவுண்ட்ல நடந்த ஒரு பெரிய ப்ளஸ்ஸா பார்க்குறேன். உதாரணத்துக்கு இந்த மேல இருக்கிற இமேஜ பாருங்களேன். விருத்தாச்சலத்துல நிஷாங்கிற ஒரு திருநங்கையா மாறுன பிறகு, அந்த குடும்ப உறுப்பினர்கள்லாம் புரொடெக்ட் பண்ணாங்க. நீ எந்த திருநங்கையோட போயிட்டு ரோட்ல போய் நிக்க வேணாம்ன்ட்டு குடும்பத்துல அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு பூப்புனித நீராட்டு விழா வச்சாங்க. அந்த பூப்புனித விழா, நீராட்டு விழால பங்கு பெற்றது எல்லாமே அவங்களுடைய ஆண் நண்பர்கள். ஸ்கூல், காலேஜஸ்ல படிச்ச ஆண் நண்பர்கள் தான் அவங்க கூட போயிட்டு அந்த விழால சிறப்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ்ஸா பார்க்குறேன். விருத்தாச்சலத்துல நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம். அதே மாதிரி இந்த பையனுக்கு என்ன வேணும், என்ன வேணான்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் லேர்ன் பண்ணி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு உண்டானதெல்லாம் பண்ணி குடுப்பாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஸோ இந்த 3 விஷயம் பதிவு பண்ணணும்னு தோணுச்சு. ஊடகங்கள் நெறைய நான் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் திருத்திக் கொள்ளணும்னு சொன்னாலும், இதுவும் நீங்க திருத்திக் கொள்ளணும்னு நான் விருப்பப்படுறேன். எந்த ஒரு பெர்சன்ஸையும் பிரெயின் வாஷ் பண்ணி எல்ஜிபிடி மக்களா கன்வெர்ட் பண்ணிட முடியாது. பிறப்பாலே அது தீர்மானிக்கப்படுகிறது. திருநங்கையோ, திருநம்பியோ 13 வயது கடக்கும்போது அதுக்குண்டான கான்செப்ட் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும்போது அவங்க மாறிக்குவாங்க. 2வது என்னுடைய அப்சர்வேஷன் வெளியிருந்து பார்க்குறேன். என்னுடைய அப்சர்வேஷன் முழுக்க முழுக்க தவறும் எல்ஜிபிடி மக்கள் மேல இருக்கிறதா பார்க்குறேன். இந்த மைனர் பெர்சன புரொடெக்ட் பண்றதோ, அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் பண்ணி குடுப்பதற்கு சட்ட ரீதியா எந்த அங்கீகாரமும் இல்ல. அத மீறி பண்ணது கண்டிப்பா நம்ம மேல தான் தவறு. அதுக்கப்புறம் அவங்க மாறி வந்தாங்க, இவங்க அடிச்சாங்க, இவ்ளோ ப்ராப்ளம் ஆச்சு. வி டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு இட். முதல் தவறே நம்ம மேல இருக்கு. சட்டத்திற்கு புறம்பா ஒரு விஷயம் பண்ணிட்டு, உள்ள போயிட்டு அவங்கள ப்ளேம் பண்றது சரியா இருக்கும்னு தோணல. 3வது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்டிப்பா புரொடெக்ட் பண்ணிக்குவாங்க. அந்த பையனுக்கு என்ன வேணும், என்ன வேணான்ட்டு லேர்ன் பண்ணி பண்ணுவாங்க. ஓகேவா? அது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். 3 விஷயம் பதிவு பண்ணணும்னு தோணுச்சு.